வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ராக் லெஸ்னருக்கும் மோபா ஃபெமிக்குள்ளே ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கும்போது நிறைய போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி தமிழில் பார்த்துக்கலாமா? மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ண மூலிமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பனிங்கே ப்ராக் லெஸ்னர் மூலியமாக தாங்க இன்றைக்கி மண்டே நைட்டு ஆரம்பிக்குது. ப்ராக் லெஸ்னர் வரும்போதே சில போலீஸ்காரங்களோட வராரு. ஒருத்தனும் போலீஸ் கிடையாது, எல்லாரும் டம்மி தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமே. பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். இந்த இடத்துல பீஸ்ட் அண்ட் கார்னர் ப்ராக் லெஸ்னர் ஒரு ஹானரபிள் மேன் வந்து நிற்கிறாரு. இந்த இடத்துல போலீஸெல்லாம் வந்து நிற்கிறாங்களே, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்சாஸ் மாநகரத்தில் இருக்கிற நீதிபதி வந்து பயப்படுறாரு. ப்ராக் லெஸ்னரும் மோபா ஃபெமியும் நேருக்கு நேர் அரங்கத்தில் நிற்கும்போது அங்கே கலவரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அச்சம் கொள்கிறாரு. இதற்காக என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் சொன்னேன், ப்ராக் லெஸ்னர் ஒரு ஹானரபிள் மேன். ஆனால் அவர் மதிக்கிறது ப்ராக் லெஸ்னரை. ஆனால் எதனால் பயப்படுறாருன்னா, மோபா ஃபெமியை பார்த்து. மோபா ஃபெமி மரியாதை தெரியாத ஒரு லூசு பைய. அவன் எத்தனை லோ ப்ளோ வாங்கினாலும் அவனுக்கு அறிவில்லை அப்படிங்கிறது அந்த நீதிபதிக்கே தெரிஞ்சிருக்குது. ஸோ ப்ராக் லெஸ்னரை கூப்பிட்டு, ப்ராக், நான் இன்றைக்கி வந்து சில செக்யூரிட்டி கார்டுகளை அனுப்பிவிட்றேன், இவங்க வந்து உனக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்ருக்காரு. ப்ராக் லெஸ்னர் அந்த நீதிபதிக்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கிறாரு, இன்றைக்கி என்ன தான் மோபா ஃபெமி வம்பிழுத்தாலும், என்ன தான் மோபா ஃபெமி முயற்சி பண்ணாலும் ப்ராக் லெஸ்னர் மோபா ஃபெமியை தாக்க மாட்டார். ப்ராக் லெஸ்னர் ஒரு ஜென்டில்மேன். ப்ராக் லெஸ்னர் சொன்ன வாக்கை காப்பாற்றவர். அதனால தான் இத்தனை போலீஸ் செக்யூரிட்டிஸ் வந்து நிற்கும்போது கூட ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா தலைகணம் இல்லாமல், தன்மானத்தோட தலைகணம் இல்லாமல் இந்த இடத்துல நிற்கிறாரு. ஆனால் மோபா ஃபெமி இந்த இடத்துல நிற்க முடியுமா? அவனால் முடியாது. பிகாஸ் மோபா தான் பீஸ்ட் அண்ட் கார்னர். ப்ராக் லெஸ்னர் ஒரு ரெஸ்பெக்டான ஒரு மனிதன்னா அது அவர் தான். அப்படி பேசும்போதே அந்த இடத்துக்கு மோபா ஃபெமி வருகிறார். அப்படி வரும்போதே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் தடுத்து நிறுத்ததுக்காக ப்ராக் லெஸ்னர் பக்கம் போயிடறாங்க. மோபா ஃபெமி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா மோபா வாக்க போட்டுட்டு ரிங்கு பக்கம் வராரு. வந்தோன்னே அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நான் நம்பணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்கெல்லாம் போலீஸா இல்லாட்டா உன்னுடைய அடியாளுகளா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ ப்ராக், உன்னுடைய நாடகங்கள் இந்த மக்கள் மத்தியில் செல்லுபடி ஆகாது. இவங்க நீ என்ன தான் நாடகம் போட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இங்கே இருக்கிறவங்களாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள நான் வந்து பயங்கரமாக தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாக்குதல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது ப்ராக் லெஸ்னர் தான் வந்து நீதிபதிகிட்ட சொல்லியிருக்காருல, நான் இன்றைக்கி எந்த விதமான சண்டையும் போட மாட்டேன்னு. அதனால் ப்ராக் லெஸ்னர், பால் ஹேமன் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே போகிறாங்க. ஒரு கட்டையாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார்ல, கருப்பா போலீஸுன்னு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு, அவர் வந்து மோபா ஃபெமிக்கிட்ட என்ன பாரு, இந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் உண்டுபடப்படுத்தக்கூடாது, கீழே இறங்கி போ அப்படின்னு சொல்லும்போது மோபா அவரை தூக்கி பந்தாடுறாங்க. அப்படியே காற்றுலேயே மனுஷன் பறக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா காற்றுலேயே பறக்க விட்றாரு. எல்லாரையும் அடித்து முடிச்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டார், ஏ பால் அண்ட் ப்ராக், நீங்கள் ரெண்டு பேரும் என்ன தான் நாடகம் போட்டாலும் அது செல்லுபடி ஆகாது. போன வாரம் நீ வந்து எனக்கு லோ ப்ளோ போட்ட, நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல செக்யூரிட்டி கார்டை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம், ஆனால் ஹெல் இன் எ செல் மேட்ச்சில் யாரையும் கூட்டிகிட்டு வர முடியாது. ஹெல் இன் எ செல் உன்னோடைய கோட்டை அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் உண்மையிலேயே ஹெல் இன் எ செல் இதுக்கப்புறமா என்னுடைய நரகத்தின் வாசலாக இருக்க போகுது. அந்த நரகத்தின் வாசலில் நீ கால் வைக்கும்போது நான் உன்னை அணுவா சித்திரவதை பண்ணுவேன் ப்ராக். ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர் ஸ்லாமில் மோத வேண்டியது, அதை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு உன் கூட மோத வாரேன்னா, ஒருவேளை நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நான் யாரு கூடயாவது மோதினாலும் அதை நீ தடுக்கிறதுக்காக என்னை அட்டாக் பண்ணி என்னை தோக்கடிப்ப. அது எனக்கு நல்லாவே தெரியும். அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் முன்னெச்சரிக்கையாக நான் டைட்டில் மேட்ச்சுக்கு போகாமல் உன் கூட, அதுவும் ஹெல் இன் எ செல் மேட்ச்சுக்காக சண்டை போட வந்திருக்கிறேன். இந்த மேட்ச்சில் உன்னை நான் தோக்கடிச்சு, நீ எனக்கு எப்படி லோ ப்ளோ போட்டியோ அதே லோ ப்ளோ உனக்கு போட வச்சு உன்னை தோக்கடிப்பேன்டா. இப்படி மோபா ஃபெமி இன்றைக்கி ப்ராக் லெஸ்னரை பார்த்து சொல்லியிருக்காரு. சரி, சம்மர் ஸ்லாமில்